2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1ல கலந்துக்க போற மாணவர்களுக்கும் அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அதாவது ரொம்ப நாளா ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம மாணவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல ரவுண்ட் 1 மாணவர்களுக்காக நம்ம டிடிஜி சேனல் சார்பாக 40 இன்ஜினியரிங் காலேஜையும் 400 சாய்ஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ரவுண்ட் 1ல கலந்துக்க போற மாணவர்கள் ஜென்ரலா இருக்கட்டும், 7.5 மாணவர்களா இருக்கட்டும், அனைவரும் இப்ப இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க பயன்பெறலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால ரொம்ப பயப்படாம ரொம்ப கூலா ஹாப்பியா பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்காக சாய்ஸ் லிஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நான் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் இதுதான். இப்போ நான் உங்களுக்காகவே ரெடி பண்ணேன். அதாவது இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கு. ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சாய்ஸில் வச்சுக்கலாம். பிடிக்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ பல பேருக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு ஆசைப்படுறீங்க. சில பேர் அதாவது இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரி எடுக்க ஆசைப்படுறீங்க. மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கூட ஆசைப்படுறீங்க. பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்களுக்கு படிக்க போகிறாங்கன்னா நான் எப்படி சாய்ஸ் லிஸ்ட் கொடுப்பணும் அது மாதிரி தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்கிற மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டர்லேயே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். இது கட்டாயமாக நீங்கள் இப்படி தான் சாய்ஸில் வைக்கணும்லாம் கிடையாது. இது என்னோட ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம லைனாக பார்ப்போம். இப்போ லைனாக பார்க்குறோம். இது ஜென்ரலாக இருக்கட்டும், 7.5 ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இந்த சாய்ஸ் லிஸ்ட் பொருந்தும். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சிஇஜி கேம்பஸை நான் வச்சிருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆரம்பிச்சு அதுலேருந்து லயனாக வச்சிருக்கேன். லயனாக அதில் உள்ள எஸ்எஸ் கோர்ஸு, ஐடி இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு மெயினான ஒரு கேம்பஸ் தான். இதையும் நம்ம சாய்ஸில் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வச்சுருக்கிறது எஸ்எஸ்என். எஸ்எஸ்என்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் வச்சுருக்கோம், லைனாக வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம், எஸ்எஸ்என் காலேஜை நம்ம மிஸ்ஸே பண்ணலை. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வச்சுருக்கோம். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது பிஎஸ்சி காலேஜை நம்ம வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்சி காலேஜ். அதில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 25 டிபார்ட்மெண்ட் இந்த பிஎஸ்சி காலேஜில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சாய்ஸில் வைங்க. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெயினான ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டையுமே வச்சுருக்கேன். இதையுமே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடியது. இதுலேயுமே அனைத்து டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணி நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தியாகராஜருக்கு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸில் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் தான். அதையும் நம்ம சாய்ஸில் வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ரி. அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ரினா இது காரைக்குடியில் இருக்குது. ஸோ அதை நம்ம வச்சுருக்கோம். சிக்ரியை வச்சாச்சு. அதுக்கடுத்து சிக்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது பிஎஸ்சி ஐடெக். இது ஒரு பிரைவேட் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. பிஎஸ்சியோட ஒரு செகண்ட் கேம்பஸ். இதை நம்ம அடுத்த சாய்ஸாக வச்சுருக்கோம். ஸோ சிக்ரி கேம்பஸ்லாம் கிடச்சிச்சின்னா போயிருங்க. பிஎஸ்சி ஐடெக்குமே ஒரு நல்ல கல்லூரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிடி வச்சுருக்கேன், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்கு இந்த அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ் கோர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஒரு லக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் சாய்ஸில் வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸில் வைங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ், ரொம்பவே சூப்பரான ஒரு காலேஜ் கோயம்புத்தூரில். என்றைக்குமே ஒரு நல்ல பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜாக பார்க்கப்படுது. இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் வச்சுருக்கேன். சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இசியாக இருக்கட்டும், அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் குமரகுருக்கு அப்புறம் வச்சுருக்கிறது சேலம் கவர்மெண்ட் காலேஜ். சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் சிஎஸ்சி, இசிஇ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நான் வச்சுருக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ரொம்ப பழமையான ஒரு காலேஜ், சூப்பராக இருக்கும் காலேஜ். இந்த காலேஜுமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. இந்த காலேஜுடைய
லிஸ்ட்டு நம்ம அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்க டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வைங்க. அதில் மெரைன் இன்ஜினியரிங் வந்து இங்கே இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் தான் இங்கே மெரைனு. அதே போல் அடுத்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா குனியமுத்தூரில் இருக்குது. SKCET அந்த கவுன்சிலிங் கோடு கூட நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பரான காலேஜுங்க. இதை நீங்கள் விட்டுற வேணாம், இதில் நம்ம சாய்ஸில் லைனாக வச்சுருக்கோம், இதை நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம சென்னையில் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம சாய்ஸில் வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சாய்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கிறது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் கோடு இருக்குது, எல்லாமே பார்த்துக்குங்க. இதுலேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம வச்சுருக்கோம். அடுத்து வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம வச்சுருக்கோம். இந்த சாய்ஸையுமே நீங்கள் எல்லாமே வைக்கலாம். சென்னை இன்ஸ்டியூட்டுமே நல்ல கல்லூரி தான். இதுவுமே நீங்கள் இப்போ வளர்ந்து வர ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. போன வருடம்லாம் நல்ல கட் ஆஃபில் க்ளோஸ் ஆன ஒரு காலேஜ். அடுத்து ஆர்ஐடி எங்கே இருக்குது? ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது. இந்த கல்லூரியிலையும் நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம், பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை மட்டும். அடுத்து லொயாலா ஐகாம் ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி. இதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது, நான் கொடுத்துருக்கேன். அதில் பிடிச்சிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சாய்ஸில் வைங்க. ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் உள்ளது, ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். ஈஸ்வர் காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதை நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியாக இருக்கட்டும், இசியாக இருக்கட்டும், ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்த கட்டமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரி, ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி. ராமகிருஷ்ணா சூப்பராக இருக்கும். இந்த ராமகிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் சாய்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க, நான் கம்ப்யூட்டரை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். சிஎஸ்சியை ஃபஸ்ட்டு வச்சு, அடுத்து ஐடியை வச்சு, அடுத்து வந்து ஏஎம்எல், ஏஐடிஎஸ், இப்படி பிஸ்னஸ் சிஸ்டம் இப்படி தான் வச்சுருக்கேன். இசிஇ இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஆர்டரில் வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் கிடைச்சிரும். அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். இதில் இருக்கக்கூடிய கல்லூரியை நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக சாய்ஸில் வச்சு நீங்கள் எடுத்துங்க. ஆர்எம்கே நல்ல காலேஜ் தான். அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்குது, ஈரோட்டில். இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். இதையுமே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் சாய்ஸில். அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய ஈரோட்டில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். கொங்கு காலேஜெலாம் மிஸ் பண்ணாதீங்க. இதுவுமே ஒரு அருமையான காலேஜ். நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா ரவுண்டு 1 மாணவர்களில் குறிப்பாக 185 அதுக்கு அங்கிட்டு 179 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கொங்குவெல்லாம் ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு காலேஜ். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவைப்புத்தூரில் இருக்குது. இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். இந்த காலேஜுமே மிஸ் பண்ணாதீங்க. இதுலேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ், ஈரோட்டில் இருக்குது. சூப்பரான காலேஜ். இதுலேயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சுருக்கேன். இதையும் மிஸ் பண்ணாதீங்க, நல்ல காலேஜ். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் உள்ள கற்பகம் காலேஜையும் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரான ஒரு கல்லூரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப நல்ல கல்லூரி. ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் சவிதா இன்ஜினியரிங் காலேஜையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். தென் மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இதில் லைனாக கொடுத்துருக்கிறதுல உங்கள் ஊரில் நீங்கள் மதுரையிலேயே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலேஜெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அடுத்து வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடியது. இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ். இதை சாய்ஸில் வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது. இதுவுமே நல்ல கல்லூரி தான். சாய்ராம் காலேஜ் நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த 185 179 வரைக்கும் கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க இதெல்லாம் வைக்கணும். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசிடி பர்கூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வைக்கலாம், சாய்ஸில் வைக்கலாம். பர்கூர் காலேஜ். அப்புறம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ரொம்ப நல்ல கல்லூரி. சென்ட் ஜோசப் காலேஜ் உங்களுக்கு தெரியும். இதுவுமே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் ரொம்ப 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 ஒரு சூப்பரான காலேஜ் மெஃப்கோவை மிஸ் பண்ணாதீங்க. மெஃப்கோ வந்து என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லேருந்து ரொம்பவே நல்ல கல்லூரி.
இந்த கல்லூரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மெஃப்கோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பரான காலேஜ். அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த சைடு வேலூர்ல ரொம்பவே டாப் டக்கரான ஒரு காலேஜ். இந்த தந்தை பெரியார் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் தான். அதுலேயும் நான் உங்களுக்கு சாய்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடியில் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு அருமையான காலேஜ், இதையுமே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜை வந்து நான் சாய்ஸில் கடைசியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் டிடிஜி ஃபேமிலி. நல்லபடியாக சாய்ஸை பண்ணுங்க. பொறுமை, அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸே ரொம்ப அதிகம். அதாவது நான் கிட்டத்தட்ட இப்போ 400க்கும் மேற்பட்ட சாய்ஸ் கொடுத்துருக்கேன். இவ்வளவு தேவையே கிடையாது, இவ்வளோ சாய்ஸ் நமக்கு தேவையே இல்லை. எதுக்கு தேவையில்ல? இவ்வளோ சாய்ஸ் நீங்கள் வைக்க போறீங்களா? இவ்வளோ சாய்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு 100 சாய்ஸே போதும். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா சிஎஸ்சியாக வைப்பீங்க. இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை லைனாக வைக்கலாம். எதுக்காக நம்ம சிக்ரி, ஏசிடி கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான கேம்பஸ்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் ரொம்பவே பக்காவான ஒரு கல்லூரி. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் வேறு லெவலு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக சாய்ஸை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உடைய முழு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து தெளிவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம எல்லாருமே சூப்பராக, நாளைக்குங்கிறேன் இன்னைக்கு தான், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் சூப்பராக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி, கங்க்ராச்சுலேஷன், பாய்.